அமெரிக்காவில் அரசுமுறை சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. உற்சாக தேசபக்தி முழக்கங்களுக்கு மத்தியில் முழு அரசு மரியாதையுடன் இந்தியாவுக்கு வழி அனுப்பி வைத்த அமெரிக்கா. சென்னை கொளத்தூரில் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ஜிகேஎம் காலனியில் கட்டப்பட்ட சென்னை துவக்கப்பள்ளியை திறந்து வைத்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். சென்னை, தாம்பரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை. ஹிஷாப் உத் தஹீரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆள் சேர்த்த வழக்கில் தேடுதல் வேட்டை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராகாத சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக பிடிவாரண்ட். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட கட்டிட தொழிலாளி. கண்மாயில் வீசப்பட்ட கொடூரம். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்ததா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. போலி ஆவணங்கள் மூலம் நிலங்களை அபகரிக்க முயலும் நபர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து அரசு நிலங்களை உடனடியாக மீட்டெடுக்கவும் அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 56,000ஆக விற்பனையானதால் மக்கள் அதிர்ச்சி. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 114 புள்ளிகள் உயர்ந்து 85,043 புள்ளிகள் வர்த்தகமாகி வருகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 27 புள்ளிகள் உயர்ந்து 25,966 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெறுகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். பிரதமர் மோடியை செப்டம்பர் 27ஆம் தேதி சந்திக்கும் முதல்வர் அன்று மாலையே சென்னை திரும்புவதாக திட்டம். கர்நாடக மாநிலம் யாத்கிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மின்னல் தாக்கி 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இதேபோல் யாத்கிரி ஆர்ஹோசல்லி கிராமத்தில் மழையால் மரத்தடியில் நின்று கொண்டிருந்த 25 ஆடுகள் மின்னல் தாக்கி உயிரிழந்தன. பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் ஓரிரு தினங்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 40 நாடுகளின் பிரதமர்கள் அதிபர்கள் பங்கேற்ற ஐநா கூட்டத்தில் ஒடிசாவை சேர்ந்த சமூக ஆர்வலர் ரஞ்சிதா பிரியதர்ஷினி கோரிக்கை. சர்வதேச விண்வெளி ஆய்வகத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸை மீட்டு பூமிக்கு பத்திரமாக அழைத்து வர நாசா புதிய திட்டம். ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக வரும் 26ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும். டிராகன் விண்கலத்தின் மூலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் மீட்டு அழைத்து வர ஏற்பாடு. ஜப்பான் நாட்டின் தொலைதூர தீவான இசு தீவுகளுக்கு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.6ஆக பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மகளிர் T20 உலக கோப்பைக்கான அதிகாரப்பூர்வ பாடலை வெளியிட்ட ICC. இசை ஆல்பத்தின் வீடியோ யூடியூபில் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பு. முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்கும் லெஜெண்ட்ஸ் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் போட்டிகள். குஜராத் கிரேட்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சதர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் அணி 26 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல்.